வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம இளவரச சுவாமி சபரிமலை சென்ற சுற்றுலா பயணத்தை பற்றி பேச போகிறோம். ஏன் நான் இது சபரிமலை சென்ற சுற்றுலா பயணம் நான் சொல்கிறேன்னா, அதுக்கு பின்னாடி சொல்கிறேங்க. அவர் சபரிமலைக்கு 23 நாள் மாலை ஓட்டுருந்தார். நானும் கூட பரவாயில்ல, சபரிமலை போகிறக்கு இவருக்கு ஐயப்பா வழி கொடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்பட்டேங்க. அது ஆதங்கம் மட்டும்தான். அப்புறம் பார்த்திங்கன்னா, இவர் தான் சபரிமலைக்கு மாலை ஓடும்போது தான் இவருக்கு பப்ளிசிட்டி தான் ரொம்ப பிடிக்கும். அதாவது நான் மாலை ஓட போகிறேங்க, அப்புறம் வேட்டி துண்டு வாங்க போகிறேங்க. அந்த வேட்டி துண்டு பொதுவாக பெண்கள் தொடவே கூடாது. ஆனால் அந்த அம்மையாருக்கு, காயத்ரி அம்மையாருக்கு கொஞ்சம் கூடி நாகரிகம் கிடையாதுன்னு வச்சுங்க. அந்த அம்மா வேட்டி துண்டெல்லாம் அதாமல் இவர் வீடியோ எடுத்துருக்கிறாரு. ஓகே, விஷயத்துக்கு வருவோம். அப்புறம் மலைக்கு நாங்கள் போகிறோங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பார் 2 நாளுக்கு முன்னாடி. 2 நாளுக்கு அப்புறம் வீடியோ வந்திருக்காது. அவங்க சப்ஸ்கிரைபர் தான் முகமெல்லாம் வாடி இருக்குது. அண்ணா வீடியோ காணன்ட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா, நேற்று சபரிமலை ஐயப்பன் கோயிலேருந்து வீடியோ போட்டிருப்பார். இந்த மாதிரி ஒரு ஆன்மீக பயணத்தை நான் சபரிமலை நானும் 25 வருஷம் போயிருக்கிறேங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை இதுவரைக்கும் பார்த்ததில்லை. அவங்க சப்ஸ்கிரைபர் ஆனந்த கண்ணீர் விடுவாங்க. பொதுவாக சபரிமலைக்கு கட்டுங்கட்டி ஐயப்பன் கோயிலுக்கு விரதம் இருந்து போனால் பயபக்தியாக ஐயப்பன் கோயிலில் நல்ல சாமி கும்பிட்டு அங்கே இருக்கிற கோயில் இதெல்லாம் வேண்டிட்டு வருவாங்க. ஆனால் நம்ம இளவரச சாமி, நான் அப்போ எரிமேலி வந்தாச்சுங்க. அங்கே போய் சாப்பாட்டை பற்றியே தான் தோசை கிடைக்கலிங்கிறது, சாப்பாடவே கண்ணில் காட்ட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாரு. சபரிமலைக்கு போனாரா இல்லை சாப்பிட்றதுக்கு போனாருன்னு தெரியல. அப்புறம் எரிமேலியில் பேட்டா துள்ளுவார்னு கேட்டால் எரிமேலியில் கலர் பொடி பூசிட்டு இதாங்க எரிமேலி பார்த்துக்குங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா, பம்பையில் வந்துருக்காரு. பம்பையில் குளித்து பாவத்தை போக்கியிருப்பாராட்டுக்குது. எந்த பாவத்தையும் தெரியல. ஓகே, பரவாயில்ல. அப்புறம் அங்கேருந்து கன்னிமூல கணபதி கோவில்னு ஒரு கோவில் இருக்குது, பம்பா கணபதி கோவில். அங்கே அதில் ஒரு கிட்டத்தட்ட 50 படிக்கட்டு இருக்குங்க. அதையும் போய் முதல் மலை அப்படிங்கிறாரு. இப்போ இவர் சுவாமி, இவருக்கு குருசாமி இதுதான் சொல்லி கொடுத்துக்கிறாரான்னு கேட்டால், இவருக்கு பப்ளிசிட்டி சபரிமலையே ஒரு சுற்றுலா பயணம்தான். அப்புறம் அங்கேருந்து சபரிமலைக்கு மலையாறி போகிறாரு. பம்பா கணபதி படிவே முதல் மலைங்கிறாரு. 2வது நீலிமலை பாட்டம், அதாவது மொத்தம் 11 பாட்டம்னா 11 இது இருக்குதுங்க. 11 மலை இல்லைங்க, அந்த நம்பர் போட்டிருப்பாங்க. அப்புறம் நீலிமலைன்னு சொல்கிறதில்ல, அங்கேயும் போய் முதல் மலைங்கிறாரு. சபரிமலைக்கு இன்னும் 3.1 கிலோமீட்டர் தான் இருக்குதுங்க, 5 கிலோமீட்டருங்கிறாரு. அப்புறம் பெருவழி 48 கிலோமீட்டர் அப்படிங்க. தெரியலனா அங்கே இருக்கிற ஆளுகளை போய் கேட்க சொல்லுங்கள். 48 மைல் 79 கிலோமீட்டர்ஸ், அதாவது எரிமேலி. அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு டைம் சபரிமலைக்கு மேலே அப்படியே மேலே போயிட்டுருக்கும்போது அந்த மலையை பற்றி சொல்கிறதில்ல. நீலிமலை ஏற்றம், அப்பாச்சி மேடு, அப்புறம் சபரி பீடம் இதெல்லாம் இருக்குது. அதை பற்றி எதுவுமே சொல்கிறேன். இந்த சாப்பாட்டை பற்றி, டீ காஃபி இதை பற்றி தான் சொல்லிட்டு இருக்கிறார். இதுதான் இவரோட ஆன்மீக சுற்றுலா பயணம் நான் விமர்சிக்கிறேன். அவர் சபரிமலைக்கு போயிட்டு என்னை வசிப்பாட்டினாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். அப்புறம் அங்கே என்னங்கிறாரு, போலீஸ்காரர் வேறு அடைச்சி விட்றாரு. ஏன்னா இலாகாயின்னு ஒரு தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரியல. போலீஸ்காரர் அடைச்சி விடாமல் என்ன பண்ணுவாங்க? இவர் லட்சத்தில் ஒருத்தர் தான், ஒரு பக்தர் தான். இலாகாயும் தேவசம் போர்டு அதிகாரிகள் தெரியல. தெரிஞ்சுதான், ஐயோ நீங்கள் அங்கேருந்து வந்தீங்க இலாகாயு சேனலுங்களா, நான் உங்கள் சேனல் பார்த்துருப்பேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிகிட்டு இருப்பாராட்டுக்குது. அப்புறம் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறாரு. மேலே 18ஆம் படி வந்தாச்சு. அது என்னன்னு தெரியலிங்க, இது என்னன்னு தெரியல அப்படிங்கிறாரு. அதாவது கோமகுண்டம், நாம் கொண்டு போகிற தேங்காயை கொண்டு கோமகுண்டத்தில் போடுவாங்க. அதாவது ஒரு தேங்காய் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, ஒரு தேங்காய் கோமகுண்டத்தில் போடுவாங்க. அந்த கோமகுண்டம் என்ன தெரியலன்னா அங்கே இருக்கிற தந்திரியில் போய் கேளுங்க, அங்கே இருக்கிற பூசாரியில் போய் கேளுங்க. அது தெரியலைங்க, இது தெரியலிங்க. அப்புறம் நம்ம இளவரச சுவாமிக்கு நிறைய பேர் ஏன்னா எங்களுக்கு குழந்தை வேண்டிக்கன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி இவர்கிட்ட சொல்கிறீங்க எனக்கு புரியல. குழந்தை வேண்டிக்கணும், அதுக்குண்டான கோயில் மாளிகைப்புறம் கோயில், மஞ்சமாதா கோயில் இருக்குதுங்க. அங்கே போய் டோக்கன் எடுத்து அவங்க பேர்லேயோ இல்லை திண்ணீரோ பயபக்தியாக வேணத்தா. இவர் நாம் கொண்டு போகிற நெய் கூட சாப்பிடாம அப்படியே ரிட்டன் பஸ்ஸு கொடியேறாரு. நான் கிளம்பியாச்சு அப்படிங்கிறாரு. ஃபஸ்ட்டு நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது அதுக்கு மூலதானுமே நம்மளுக்கு அந்த தேங்காய் தான். அந்த தேங்காய் நெய் அபிஷேகம் பண்ணிட்டு அந்த நெய்யை கிளாஸில் நம்ம கையில் ஊற்றுவாங்க. அது சாப்பிட்டு அதுக்கப்புறம் டப்பாவில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சபரிமலையிலேருந்து கீழே இறங்குவாங்க. அப்புறம் மணி மண்டபம்னு ஒன்று இருக்குதுங்க. மணி, அதாவது மூணாவது வருஷம்தான் மணி கட்டணுங்க.
அதாவது அந்த மணிமண்டபத்தில் போய் வேணுனா தான் அவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த மணிமண்டபத்தில் போய் வேண்டிட்டு வரலாம். மஞ்சமாதா கோயிலில் வேண்டிடலாம். மாளிகைப்புறம் அந்த கோயிலை பற்றி ஒன்றுமே தெரியும், சொல்லவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நான் சபரிமலைக்கு போயாச்சுங்க, நான் தேங்காயை உடச்சாச்சுங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் யாருமே கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, யாரை பார்த்தாலுமே கட்டை வச்சு தலையில் போகிறாங்க அப்படிங்கிறாரு. அப்புறம் சபரிமலைக்கு இருமுடி கட்டு வைக்காமல் எப்படி போவாங்க? இவர் சபரிமலை போனது சாப்பிட்றதுக்குமே வீடியோ எடுக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நெய் அபிஷேகம் நெய் அபிஷேகம் பண்ணிட்டு தான் சபரிமலையிலேருந்து வருவாங்க. குருசாமி இல்லைன்னா, ஏன்னா எந்த குருசாமி சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. மொத்தத்தில் இவங்களுக்கு எந்த குருசாமி சொல்லி கொடுத்தான்னு தெரியல. நான் கிளம்பியாச்சுங்க, நான் பஸ்ஸுக்கு போகிறேங்க. அப்புறம் பார்த்தோன்னா சபரிமலையில் அதாவது சிஆர்பிஎஃப் சிபிஆர்எஃப் 2 மிலிட்ரி, ஆர்ஏஎஃப்னா என்னென்னு நம்ம இளவரச சாமிக்கும் தெரியாது, அவங்க கூட வரக்கும் தெரியாது. ஊர்காவல் படைங்கிறாங்க. அப்புறம் அங்கே தேவசம் போர்டு அதிகாரியினால் நியமித்த போலீஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது ஆர்ஏஎஃப் ரேப்பிடு ஆக்ஷன் ஃபோர்ஸ் அந்த பிரிவு மிலிட்ரின்னு ஒரு அங்கம் தான். அதை விட்டு போட்டு இளவரச சாமி சொல்கிறாரு. அது என்ன யாருன்னு தெரியலிங்க, ஊர்காவல் படையான்னு தெரியல, நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. அதாவது இவருக்கு நாலேஜ் எங்கேயுமே கிடையாது. இவருக்கு சாப்பிடணும், தூங்கணும், இலவச வருமானம் வரணும், அதுதான் சபரிமலை ஐயப்பன் கோயிலில் போய் ஒரு நெய்யும் கூடி வாங்காமல் அப்படியே நைட்டாக கிளம்பிடுறாருன்னா இவர் சுற்றுலா பயணம் சொல்லாமல் என்ன சொல்கிறது? பொதுவாக நிறைய பேர் இவருக்கு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அண்ணா சூப்பருங்க, அதாவது கோமகுண்டம் இருக்குது, பஸ்மக்குளம் இருக்குது, மாளிகைப்புறம் கோயில் இருக்குது, மஞ்சமாதா கோயில் இருக்குது, எதுவுமே இல்லை. வீடியோ எடுத்துட்டு கிளம்பிட்டார் மேலே. ஐயப்பன் கோயில் போயாச்சுங்க, சாமி கும்பிட்டாச்சுங்க. ஆமாங்க, 3 செகண்ட் தான் சாமி கும்பிட முடியும். என்ன காரணம்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் காலையில் மறுபடியும் பின்வழியில் சாமி கும்பிடலாம். ஆனால் அது இளவரச சுவாமியோட சப்ஸ்கிரைபருக்கு சுத்தமாக தெரியாது. அவங்களுக்கு இளவரச சுவாமி என்ன வீடியோ போட்டாலும் ஆஹா ஓஹோ. சபரிமலையோட விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா அங்கே இருக்கிற குறைந்தபட்சம் ஒரு 2 மணி நேரமாவது கோயிலை சுற்றி, மணிமண்டபத்தை சுற்றி பார்க்கணும், மாளிகைப்புறம் கோயிலை சுற்றி பார்க்கணும். அதாவது மஞ்சமாதா கோயில் இருக்குதுங்க, பஸ்மக்குளம் இருக்குதுங்க. அந்த பஸ்மக்குளத்தில் தான் நாம் கொண்டு போகிற 18 வருஷம் கழித்து கொண்டு போகிற தென்னம்பிள்ளை வைப்பாங்க. அந்த இடம் தெரியுமா? வீடியோக்காக இவர் சபரிமலை போய்க்கிறான்னு கேட்டால் அதுதான் உண்மை. அப்புறம் எப்போ பார்த்தாலும் சாப்பாடு எங்களுக்கு நல்ல ஒரு இடம் கிடச்சாச்சு அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, அங்கே சாப்பாடு சரியில்லைங்க, ஏன்னா எங்கள் வீட்டில் அன்னபூர்ணா டேஸ்ட் இல்லைங்க, கணவன் மனைவி வந்துட்டு அன்னபூர்ணா டேஸ்ட் அளவுக்கு தான் பேசியிருப்பாங்க. வெளியில் போனால் சாப்பாடு கண்டிப்பாக சரி இருக்காது, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சபரிமலைக்கு போயிட்டு அந்த நெய்யை கூட வாங்காமல் அவசரமாக வண்டிக்கு ஓடுறாரு. இதுக்கு தான் இவர் சபரிமலை போனான்னு கேட்டால் இவருக்கு அந்த 3 நாள் பார்த்திங்கன்னா வீடியோ போட முடிஞ்சிருக்காது. பார்த்திங்கன்னா 4, 4, 8, 12 வீடியோ 1.5 லட்சம் வியூஸ்க்கு போய் கம்மியாக 1.5 லட்சம் வியூஸ்க்கு கிட்டத்தட்ட $30 இழந்திருப்பார். அந்த கவலை தான். இலவச வருமானம் நான் இன்னும் சொல்கிறேன், இவரோட இலவச வருமானம் இந்த வருஷம் குறையுதா இல்லையான்னு நீங்கள் பாருங்கள். ஏன்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் போகிறது இவர் டூருக்கு தான், ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லிவிட்டு டூர் தான் போட்டிருக்காரு. அதை அந்த கோயிலை பற்றி எந்த வரலாறுன்னு பண்ணல. ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் பேர் கூட தெரிய மாட்டேங்குது. ஆர்ஏஎஃப் ஃபோர்ஸாக கொண்டாயி அவங்க கூட இருக்கிறவங்க ஊர்காவல் படைங்கிறாங்க, அந்த படைங்கிறாங்க, இந்த படைங்கிறாங்க. எந்த ஊர்காவல் படைங்கிற மிலிட்ரியோட அங்கம்தான். அவங்க தமிழும் பேச மாட்டாங்க, மலையாளம் பேச மாட்டாங்க, ஹிந்தி மட்டும்தான் பேசுவாங்க. எந்த ஊர்காவல் படம் ஹிந்தி பேசியிருக்குது? ஆர்ஏஎஃப் ரேப்பிடு ஆக்ஷன் ஃபோர்ஸுன்னு தான் அர்த்தம். தெரியலனா போய் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரிஞ்சுக்குங்க. இவர் சபரிமலை போனது எதுக்குன்னு தெரியுங்களா? சுற்றுலா பயணம் தான் வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணி வருமானம் பார்க்குறக்கு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா சபரிமலை ஐயப்பன் கோயில் போனவங்க இவங்ககிட்ட குழந்தை வேண்டுறவங்க இவர்கிட்ட வேண்டி பிரயோஜனம் கிடையாதுங்க. அது மாளிகைப்புறம் கோயிலில் போய் தான் வேண்டணும், மஞ்சமாதா கோயிலில் போய் வேண்டணும், மணிமண்டபத்தில் தொட்டு வேண்டிக்கணும். இவர் எங்கே போய் வேண்டான்னு எனக்கு தெரியல, அது வீடியோ வரவே இல்லை. மொத்தத்தில் இவரோட ஆன்மீக பயணம் ஒரு சுற்றுலா பயணமாக மாறிவிட்டது. நன்றி, வணக்கம்.